explain I am sound knowledge in which one. எனக்கு எதுல நான் எனக்கு திறமை இருக்குது அப்படிங்கறத நான் வந்து மென்ஷன் பண்ணிரணும் அதுல. சோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு இன்டர்வியூ போறதுக்கு உண்டான ஒரு ஹிண்ட், ஸ்மால் ஹிண்ட். ஓகேவா? ஓகே. ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது வரைக்கும் சொல்ல வந்ததுல நாலேஜ் இஸ் பிரைமரி. இப்போ வந்து நான் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளார ஈஸியா என்டர் ஆகணும்னா சர்டிஃபிகேட் இஸ் பிரைமரி. சர்டிஃபிகேட் அப்போ அந்த கம்பெனிக்குள்ளார என்டர் ஆனதுக்கு அப்புறம் they are asked much more question in interview. That time you are not reply exact answer, we don't know how to react, how to behave, how to communicate, how to deliver the content, then that certificate is also invaluable. அதாவது நமக்கு வந்து valueless actually அந்த சர்டிஃபிகேட் மூலமா தான் அந்த கம்பெனிக்குள்ள என்டர் ஆனோம். ஆனா அந்த கம்பெனிக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நாலேஜ் ப்ரூவ் பண்ண முடியலனா that certificate is a fake certificate. சோ இதுதான் நம்ம வந்து சொல்ல வந்தது. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த பேசிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறோம். இந்த கோர்ஸில் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிற இந்த கோர்சஸில் நம்ம வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமே தவிர திஸ் கோர்ஸ் நாட் என்க்ளோஸ் ப்ரோக்ராமிங். இந்த கோர்ஸ்குள்ளார ப்ரோக்ராமிங் வரப்போகிறதே கிடையாது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கூகுள், மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது மட்டும் கிடையாம நம்ம இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து w3school.com இஸ் ஆல்சோ ப்ரொவைட் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன். அதாவது வெப்சைட்ல டுட்டோரியல்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த டுட்டோரியல் பார்க்குற எல்லா வெப்சைட்ஸும் என்ன ப்ரொவைட் பண்றாங்க, they are also provide international certification. That certification is also valid, but that certification is has low cost compared with the software companies provide certification. அதாவது மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ற சர்டிஃபிகேட்டை விட w3school.com ப்ரொவைட் பண்ற சர்டிஃபிகேட் லோ காஸ்ட், பட் போத் ஆர் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன். எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. செகண்ட் ப்ரையாரிட்டி கோஸ் டு w3school.com. இப்போ வந்து நமக்கு வந்து w3school.comனா இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம உள்ளார என்டர் ஆகிறோம். ஐ வாண்ட் லேர்ன் கூகுள் குரோம்குள்ளார என்டர் ஆகிறோம். கூகுள் குரோம்குள்ளார என்டர் ஆகிட்டு இதில் என்ன பண்ணுங்க, ஐ வாண்ட் லேர்ன் சம்திங். எனக்கு வந்து என்ன லேர்ன் பண்ணணும், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு ஐ வாண்ட் லேர்ன் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ். இப்போ வந்து கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் லைக் பண்ணுறேன். இப்போ பாருங்க இதில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க. இப்போ வந்து லாட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் ரெடி டு ப்ரொவைட் த ஃப்ரீ கோர்சஸ். இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீ கோர்சஸ் மட்டும் இல்லை, நம்மளுக்கு இதில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டேக் திஸ் ஒன் tutorialpoints.com. இப்போ வந்து இதில் வச்சுட்டு ரைட் மஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ஆன் ஓகே. இவங்க வந்து கம்ப்யூட்டர் பேசிக் கோர்சஸ் வந்து இவங்களும் வந்து இன்டர்நேஷனல் தான். இப்போ tutorialpoints.com ஏன்னா கமர்ஷியல். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்ன்றா கமர்ஷியல், ஐன்னா இந்தியா. ஸோ இதில் இடியூனா எஜுகேஷன். அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, இது பேர் டொமைன் அப்படிங்கிறாங்க. இந்த டொமைன் வந்து எது ஹை காஸ்ட் டொமைனா .com தான். ஏன்னா .com கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல். திஸ் டொமைன் யூஸ்ட் இன் ஆல் ஓவர் கண்ட்ரி, எல்லா கண்ட்ரிலையும் ஒர்க் ஆகும். .in கொடுத்தா தட் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் யூஸ்ட் ஒன்லி இன் that kind of website we can access only in specific country like இந்தியாவில் மட்டும்தான் நம்மளால அந்த சைட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து .ukன்னு கொடுத்தா யுனைடெட் கிங்டம் கண்ட்ரிஸ் ஒன்லி ஆக்சஸ் தட் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேசிக் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளுக்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதெல்லாமே லேர்ன் பண்ணிட்டு இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வந்து என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ வந்து எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைட்ஸ்லேயே நம்ம போயிட்டு எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ண முடியும். சரி, இப்போ வந்துட்டு அபவுட் ஆஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் நம்ம ஹோம்குள்ளே என்டர் ஆகிடுவோம். இவங்க என்னென்ன கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். வாட் ஆர் த கோர்சஸ் தே ஆர் ப்ரொவைட். ஸோ இதில் வந்துட்டு நான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து பை நவ் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த லினக்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ வந்து ஸோ இப்போ விண்டோஸ் மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இங்கே பாருங்கள் எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ ஹேக்கிங்கும் அவங்க டீச் பண்ணுறாங்க. எத்தனை எனக்கு 9 கோர்சஸ் இருக்குது அதில். ஸோ அவங்க 2 e-books ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தே ஆர் கண்டக்ட் எக்ஸாமினேஷன் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் ஆஸ் தே ஆர் ப்ரொவைட் சர்டிஃபிகேஷன் ஆல்சோ. ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸ் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே 25,000 கோர்சஸை 4,000க்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ சேவ், நம்மளுக்கு 21,000 சேவ், 84% சேவ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபைனலி கம்பல்சரி வி ஷுட் அட்டெண்ட் எக்ஸாமினேஷன். ஆஃப்டர் தட் தே ஆர் கிவ் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பை tutorialpoint.com. அவங்களே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தே ஆர் ப்ரொவைட் லாட்ஸ் ஆஃப் கோர்சஸ்.
ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எதுலாம் இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் லைப்ரரி அப்படின்னீங்கன்னா இல்லை A to Z இன்ஃபர்மேஷன் ப்ரோசஸ் டீடைல்ஸ் வந்துடும். ஸோ நம்ம இதில் என்னன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் லேர்ன் பண்ணும்போது வி ஹேவ் நோ சர்டிஃபிகேஷன். டைசன் எல்லாம் புரிஞ்சுங்க, இவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது ஃப்ரீ ஆஃப் ட்ரைனிங். எல்லாமே ட்ரைனிங்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இஃப் யூ வாண்ட் சர்டிஃபிகேஷன் தென் யூ ஷுட் பே money to certification only. You don't pay certification to training. Trainingக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, but you should pay money one and only to certification. இப்போ வந்து யாரெல்லாம் நீங்க வந்து கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணலாம் அப்படின்றது who is who in computer science. யாரெல்லாம் நீங்க வந்து இப்போ கம்ப்யூட்டர் இப்போ வந்து யாரெல்லாம் இந்த அதாவது லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எகைன் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் வந்து லிஜெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸோட லிஜெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெக் பில்கேட்ஸ். ஸோ அந்த பில்கேட்ஸ் வந்து எப்போ பார்ன் ஆனோம், வென் ஹி இஸ் பார்ன், ஸோ ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ராங் இன் விச் ஒன் ஃபீல்டு, அவங்கள பற்றி ஒரு அவுட்லைன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நமக்கு இதுதான் நம்ம வந்து இங்கே வந்து சார்லஸ் பாபேஜ், ஸோ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர், மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் அடா லவ்லி. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதில் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கோர்சஸ் டீட்டெயில் அண்ட் தென் அவங்க ப்ரொவைட் பண்ணுற புக்ஸு அண்ட் தென் அவங்க என்ன சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. நம்ம இதில் வந்து நான் டெக்னிக்கலும் இருக்கும், நம்ம அதை கொஞ்சம் சர்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது புக்ஸு, எந்த புக்கு வந்துட்டு பெஸ்ட்டு, இந்த புக்கோட ரேட் என்ன அப்படின்றத அவங்க வந்து இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே இங்கே வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் ஆன்லைனில். ஏன்னா இது வந்து பிடிஎஃபாக தான் இருக்கும், அதாவது ஹார்ட் காப்பினா பிரிண்ட் அவுட் கிடையாது. அவங்க வந்து ஒரு புக் மெட்டீரியல் பிடிஎஃப்லையோ இல்லை டாக்குமெண்ட் ஃபார்மேட்லையோ அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க, அதை நம்ம தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து இதில் சொல்ல வந்தது. ஸோ இப்போ வந்து ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்கோம், எதை பற்றி, ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்சஸ்னால் எப்படி அட்டன் பண்ணுறது, அந்த இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து W3 ஸ்கூல் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ W3னா என்ன, இந்த W3ங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ நம்ம திருப்பி வந்து கூகுள் குரோம்குள்ளார என்டர் ஆகிடுவோம். இப்போ இந்த W3குள்ளார இப்போ வந்து இதில் வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் W3 அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அதிலே பாருங்கள் W3 ஸ்கூல், இவங்க தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறவங்க. ஸோ இப்போ வந்து ஆன்லைன் வெப் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பெய்டட் கோர்சஸ், என்னென்ன கோர்சஸ் வந்து நீங்கள் பெய்ட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு, தே ஆர் ப்ரொவைட் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து இந்த கோர்சஸ் எனக்கு ஃப்ரெண்ட் அண்ட் தெரியணும் ஆர், ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து வாட் ஆர் த கோர்சஸ் ஆர் அவைலபிள். ஸோ இப்போ வந்து $10 பாண்டாஸ், இது வந்து பைத்தான்ஸ். ஸோ பைத்தான்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்னென்ன கோர்சஸ், ஏதாவது கோர்சஸ் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கோர்சஸ் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண அடுத்த நானோ செகண்ட்ஸே உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து இமெயிலில் ரீச் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லை அந்த சர்டிஃபிகேஷனை நம்ம டேரெக்டாக எந்த ஒரு கம்பெனிஸ்க்கும் நம்ம சென்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ உங்களோட கொஸ்டின் என்னன்னா, சார் இப்போ W3 ஸ்கூல் இஸ் ஆல்சோ ப்ரொவைட் பிஸ்னஸ் ஓரியன்டட் கோர்சஸ். இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டட் கோர்சஸ், பிஸ்னஸ் ஓரியன்டட் கோர்சஸ், பிஸ்னஸ் ஓரியன்டட் கோர்சஸ் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு, இது வந்து பிஸ்னஸ் ஓரியன்டட் கோர்ஸுங்க. சோசியல் மீடியா அப்படின்றது ஓகேவா, பிஸ்னஸ் ஓரியன்டட் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ஆக்சுவலி இப்போ உங்களோட கொஸ்டின் என்னன்னா, சார் எனக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல், அதாவது டெக்னிக்கல் இல்லாமல் எனக்கு சர்டிஃபிகேஷன் வாங்க முடியுமா, லைக் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்றது. இதில் வந்து $20 அவங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைக் பண்ணுறாங்க.